நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஃபார்ம் டோட்டலாக நீ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலாக சொல்ல போனால் இன்னும் அடிஷனலாக வந்து ஒரு 4 சேர்ந்துச்சு அப்படின்னா கூட 20 டேட்டாஸ். அது வந்து ஏன் 3 டேட்டா கம்பெனி வருதுன்னு நம்ம போக போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கேன், ஃபஸ்ட்டு கவரிங் லெட்டர். ஓகேவா, கவரிங் லெட்ரு அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக நான் சொல்லிக்கிறேன். முதல்ல வந்து லிஸ்ட்டை மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கவரிங் லெட்ரு, அப்புறம் வந்து ஃபார்ம் 19ல் 2, டிக்ளரேஷன் 1 3, அப்புறம் வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பில்டிங்கோட வந்து டேக்ஸ் ரிசிப்ட். ஓன் பில்டிங்காக இருந்தாலும் சரி, அது ரெண்டட் பில்டிங்காக இருந்தாலும் சரி, அது ஓன் பில்டிங்க்கு எப்படி ரெண்டட் பில்டிங்க்கு எப்படின்னு சொல்லி வாடகை ஒப்பந்த பத்திரம் பின்னாடி சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ டேக்ஸ் ரிசிப்ட் ஒன்று 4 ஆச்சு. டேக்ஸ் ரிசிப்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தேன் அப்படின்னா வாடகை ஒப்பந்த பத்திரம் 5. வாடகை ஒப்பந்த பத்திரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு ஒரு உரிமை பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், அது வந்து 6. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்எம்இல வந்து பார்த்தீங்கன்னா உதயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று வாங்கணும். எம்எஸ்எம்இ எடுக்கணும் இப்போ டிஎல்க்கு. ஆமாம் ஆமாம் கேட்குறேன் இல்லையா? அதுதான் சொன்னல, நீ சொன்னது எக்ஸாக்டாக ரைட்டு. மேலோட்டம் அப்போ ஃபுட் லைசன்ஸுமே எடுக்கணுமா? ஃபுட் லைசன்ஸு வந்து பார்த்தா அப்படின்னா அதுவும் எடுக்கணும். பட் வந்து ஒரு சிலர் ட்ரக் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுட் லைசன்ஸ் தேவையில்லை. ஓகே, நீ மெடிக்கல் ஸ்டோரில் வைக்கிற ஐட்டத்துக்கு மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். ஆனால் நிறைய ஃபார்மசியில் ஃபுட் லைசன்ஸ் வச்சுருக்காங்க. ப்ராடக்ட் வச்சுருந்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்சி எடுத்தாகும். நான் இது வந்து ட்ரக் லைசன்ஸுக்கு மட்டும் சொல்கிறேன், இது மட்டும் இது பண்ணிக்கோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து 6 7 ஆச்சுயா. அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, டிக்ளரேஷன். யார் கொடுக்கணும்? அது வந்து நம்ம கொடுக்குறது தான். நம்மன்னா ஓனர் கொடுக்குறது. அந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபார்மசிஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ஃபார்மசிஸ்ட் சர்டிஃபிகேட் அப்புறம் ஃபார்மசிஸ்ட் டிக்ளரேஷனு. ஆச்சா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா 2 பேர்த்தோட ஆதார், அதாவது ஓனரோட ஆதார் அல்லது ஃபார்மசிஸ்டோட ஆதார் வேணும். ஏன் 2 பேரும் ஒரே ஆளாக இருந்தால் ஒரு ஆதார் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். 2 பேர்த்துக்கும் ஆதார், 2 பேர்த்துக்கும் பேனு. ஓகேவா, இது ஏசி, ஃப்ரிட்ஜு, கேமரா, இதுக்கு வந்து பர்ச்சேஸ் பில்லு. அதுக்கப்புறம் இந்த 3க்கும் வந்து பார்த்தோன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் சர்டிஃபிகேட். புதுசாக வாங்குறதுக்கு ஒர்க்கிங் கண்டிஷன் சர்டிஃபிகேட் தேவையில்லை. அதுலேயே வந்து பார்த்தா அப்படின்னா அந்த இது கொடுத்துருப்பாங்க, இது இந்த வாரண்டி கேரண்டி இது இருக்கும்ல, அதுதான் ஒர்க்கிங் கண்டிஷன் சர்டிஃபிகேட். கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. பழசு எடுக்கிறவங்களுக்கு பில்லு, அது ஒர்க்கிங் கண்டிஷன். இல்லைன்னா சர்வீஸ் இன்ஜினியர்கிட்ட கூட வாங்கிக்கலாம். அதான் அது இல்லாமல் வந்து பார்த்தா அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் ஒன்று இருக்குது. ஆதார், பேன் இதெல்லாம் வந்து சேர்த்துனா, ஃபோட்டோ இதெல்லாம் சேர்த்துனா மொத்தம் 16 ஃபார்ம் வரும். அகைன் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து கவரிங் லெட்டர், தட் இஸ் முகக்கடிதம், ஃபார்ம் 19, டிக்ளரேஷன் ஃபார்ம், அப்புறம் வந்து டேக்ஸ் ரிசிப்ட்டு. டேக்ஸ் ரிசிப்ட்டுக்கு அப்புறம் வந்து ரெண்ட் அக்ரிமெண்ட், இது இந்த டாக்குமெண்ட்டு, ரெண்ட் டாக்குமெண்ட்டுக்கு அப்புறம் குடியிருப்பு உறுதிமொழி பத்திரம், குடியிருப்பு உறுதிமொழி பத்திரம், எம்எஸ்எம்இக்கு அப்புறம் செல்ஃப் சர்டிஃபிகேஷனு, செல்ஃப் சர்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதார் கார்டுக்கு அப்புறம் பேனுக்கு அப்புறம் வந்து ஏசி, ஃப்ரிட்ஜு, கேமரா, இது 3ஓட வந்து பில்லு. கேமராவா? ஆமாம், சிசிடிவி கேமரா. அப்படியா? ஆமாம். அது இல்லாமல் இது 3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் சர்டிஃபிகேட், ப்ளூ பிரிண்ட்டு, இவ்வளோ மெட்டீரியல் இருக்குது. ஆனால் இது ஒவ்வொன்றும் ப்ரிப்பேர் பண்ணும். இதெல்லாம் வந்து சொல்லியும் ஒரு சில மக்கள்கிட்ட சொன்னேன். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குன்னாங்க. அது பிகாஸ் அதுதான் காரணம் என்னன்னா, இப்போ அட்ரஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன உதாரணம், ஒவ்வொன்று நிறைய இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். நம்ம நார்மலாக டி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். டி நம்பர்னு போட்டோன்னு வச்சுக்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அது ரிஜெக்ட் ஆகும். டோர் நம்பர்னு போடணும், DOOR. அப்ரிவேஷனாக தான் போடணும். அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4-5 கடைகள் இருந்துச்சு அப்படின்னா ஷாப் நம்பர்னு போடணும். ஓகேவா, அதுக்கப்புறம் டைரக்ஷன் போடணும். ஃப்ரம் நார்த் ஈஸ்ட், வெஸ்ட் ஃபேஸிங் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் போடணும். அது இல்லாமல் வந்து பார்த்தா அப்படின்னா அந்த பில்டிங்க்கு நேம் இருந்ததுன்னா அந்த பில்டிங் நேம் போடணும். கவின் காம்ப்ளெக்ஸ் லைக் தட், அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும், அந்த பில்டிங்கோட நேம் போடணும். அப்புறம் அந்த ஸ்ட்ரீட்டு, அப்புறம் அந்த ஸ்ட்ரீட்டோட மெயின் ரோடு இது. ஓகேவா, அந்த ஏரியாவுக்கு பேர் என்ன, அப்புறம் பின்கோடு ஃபுல்லாக இது போடணும். இதெல்லாம் நம்ம ஆக்சுவலாக ஆன்லைனில் தானே வந்துடுச்சு. இப்போ எல்லாமே ஃபிசிக்கல் ஃபார்ம் மாதிரியே சொல்கிறேன். ஃபிசிக்கல் ஃபார்ம் மாதிரினா ஒரு 2-3 ஃபார்ம் வந்து நீ அப்லோட் பண்ணுற, டைப் பண்ணி இது பண்ணுவேன். அதாவது ஃபார்ம் 19 சொன்ன பார்த்தியா, நீ ஃபில்லப் பண்ணி இது பண்ணுவேன். ஓகேவா, ஈவன் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 19 அங்கே ஆன்லைனில் தான் அப்லோட் பண்ணுவாங்க. அதை வந்து அப்படியே வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண மாட்டாங்க, அது ஆன்லைனில் டைப் பண்ணிக்குவாங்க. ஸோ இவ்வளோ அப்ரிவேஷன் அதில் கொடுக்கணும். இவ்வளோ அப்ரிவேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்லாம் கொடுக்கும். இதில் வந்து மேஜர் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் அக்ரிமெண்ட்டு, ப்ளூ பிரிண்ட்டு, இது டேக்ஸ் ரிசிப்ட் தான் வந்து மேஜர் இது. ஏன்னா டேக்ஸ் ரிசிப்ட் வந்து கம்பல்சரி இருக்கிற பில்டிங்கை தான் பார்க்கணும். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 121 ஸ்கொயர் ஃபீட், 10 ஸ்கொயர் மீட்டர்ஸ். ஓகேவா, அச்சா 10க்கு டேக்ஸ் ரிசிப்ட் இல்லாத காம்ப்ளெக்ஸும் இருக்குமா? ஆமாம். அப்படியா? ஆமாம், அது நிறைய பேர் அது சிக்கலாயிடும். சிக்கலாகும். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இடம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா 121 ஸ்கொயர் ஃபீட் இருக்குதா, அதுக்கு மேலே இருக்கான்னு பார்த்துக்கணும். கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கூடாது. அப்புறம் 6 அடி 1 இன்ச்சு கம்மியாக இருக்குது, 6 இன்ச்சு கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபால்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து 121 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வரணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது இப்போ இதெல்லாம்?
சலான்லாம் எவ்வளோ பே பண்ணி சலான் வந்து 3000 ரூபா 2 சலான், அதாவது 1500 1500 அதாவது வந்து 20க்கு 1500, 21க்கு 1500. ஓகேவா? 20 அப்படிங்கிறது வந்து அதர் தன் தட் ஆஃப் சி அண்ட் சி ஷெட்யூல் 1 எக்ஸ். 21 அப்படிங்கிறது இன்க்ளூடிங் சி அண்ட் சி 1 எக்ஸ். ஓகே, ரெண்டும் என்ன ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது தனி சாப்டர். சி அப்படிங்கிறது என்னென்ன ட்ரக்ஸ், சின்ன ட்ரக்ஸ் தான் கோடு, அவ்வளோதான். ஓகே, ஷெட்யூல் சிக்கு ஒரு சில ட்ரக்ஸ், ஷெட்யூல் சி ஒன்னுக்கு ஒரு சில ட்ரக்ஸ், ஷெட்யூல் எக்ஸுக்கு ஒரு நார்கோட்டிக் எடுக்கணும்னா அது தனி. நார்கோட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அது தனி, அது தனி டிபார்ட்மெண்ட். அப்புறம் இதுலேயே வந்து ஷெட்யூல் எச் இருக்குது, ஷெட்யூல் H1 இருக்குது, அதுக்கெல்லாம் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது. ஷெட்யூல் கேன்றது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து டிஸ்பென்சிங் பண்ணுறதை பற்றி, மேனுஃபேக்சரிங்க்கு தனி ஷெட்யூல், அது ஒரு பெரிய பிரீஃப். அது தனித்தனியாக இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதோட ஃபார்ம் டெம்ப்ளேட்ஸ் எதுனா வச்சிருக்கியா? டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். அவங்க அட்டாச் மட்டும் நம்ம சொல்ற மாதிரி ஃபில்அப் பண்ணிட்டு அனுப்பிச்சுக்கலாம், அவ்வளோ.